ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி வெஜ்ஜு சூப். அது செய்யலாம் வாங்க. முட்டைகோஸ், இஞ்சி, வெங்காயம், கேரட், பூண்டு இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், பூண்டு முதல்ல போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட், முட்டைகோஸ், இஞ்சி இது எல்லாத்தையும் அடுத்தடுத்தால போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு பாதி வதங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வதக்கின காய் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நம்ம சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஜீரகம், மிளகு ரெண்டையும் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்ததும் காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ராகி மாவை தண்ணி கலந்து அதையும் இதோடு ஆட் பண்ணிடுவோம். அதுவும் நல்லா கொதித்து ராகி மாவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப் ரெடி. இதில் லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு 2 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து பெப்பர் பொடியும் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.